ஒரு பழைய விண்டேஜ் சாங் ஒன்று, ஃபைட்டு, லாஸ்ட்டில் வந்துட்டு ஓப்பன் ஹெண்டடாக முடிச்சிடணும், கதை அப்புறம் வீட்டில் போய் வச்சு எழுதிக்கலான்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் ஓடிட்டுருக்கு. யாரையும் தாக்குறதுக்காக சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். இது ஒரு ஃபார்மேட்டாக போயிட்டுருக்கு. ஆர்ட் ஃபிலிம் சொல்லலை, தியேட்டர்ஸ் சொல்கிறேன். இப்போது முன்னாடி பைலட் தேட்டர் இருந்துச்சு, உதயம் தேட்டர் இருந்துச்சு, கண்ணெதிர எல்லாமே கார்பரேட் முழுங்கி போயிட்டுருக்கு. பிவிஆரில் போனீங்கன்னா சத்தியமாக உங்களோட படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியாது. அப்படி உட்காந்துட்டு சும்மா அப்படி இன்ட்ரெஸ்ட் கை தட்டுவாங்க, அவள் தான். இப்போது கமலா தேட்டர் இருக்குது, ரோஹிணி, வெற்றி, இந்த மாதிரி தேட்டர் இருக்குது. இதில் தான் படத்தை என்ஜாய் பண்ண முடியுது. இந்த மாதிரி படத்துக்கு நம்மளும் முடிஞ்சதை ஒழுங்காக பண்ணாதான் சினிமா உயிரோட வச்சுக்க முடியும். இருக்காது. இப்போ பிரச்சனையே ப்ரோ, அட்டென்ஷன் ஸ்பேன் யாருக்குமே இல்லை. உட்காந்து பார்க்குற பொறுமையே இல்லை. டக்குன்னு அடுத்தடுத்த சீன் போயிட்டே இருக்கணும் பார்க்குறாங்க. பொறுமையாக யாரும் உட்காந்து பார்க்குறது. முன்னாடிலாம் இப்போ டிவி பார்த்துட்டு இருந்தோம், சேனல் இருக்கிற சேனல் தான். அப்புறமா ஃபோன் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபோனில் வீடியோவில் யூடியூப்பில் 20 நிமிஷம் போடுறாங்களா, இப்போ இன்ஸ்டாவில் 15 செகண்ட் தான் இருக்குது. அது கூட ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க, டக்குன்னு தள்ளி விட்டுறாங்க. இப்படி இருக்கிற ஜெனரேஷனுக்கு இப்படி எடுத்தால் ஓடும் தெரிஞ்சு ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிடுதுல. அதில் சூரியவம்சம் படம், இந்த மாதிரி குடும்ப படம் போட்டாலே ப்ரோ சூரியவம்சம் போல ஒரே எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு படத்தோட வெற்றி இருக்கு. நம்ம எடுக்கிற படம் பல பேரை சென்றடைன்றதை யோசிச்சு எடுக்கணும். இஷ்டத்துக்கு காசு கலெக்ட் பண்ணணுன்றதை மட்டுமே எண்ணமாக வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி 5 ஹீரோயினை வைக்கணும், அப்புறம் வந்துட்டு 4 பேர் சம்மந்தமெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் ஏன் நமக்கு அண்ணாமலை இன்னும் ஒரு க்ளோஸாக இருக்குது, இந்த மாதிரி படங்கள் க்ளோஸாக இருக்குன்னா நம்ம அதை சின்ன வயசில் பார்த்து வளர்ந்தோம். ஸோ நம்ம சைல்ட்ஹுட் கூட அது ரெசனேட் ஆகும். நம்ம இதெல்லாம் கேடிவியில் பார்த்துருப்போம், சன் டிவியில் பார்த்துருப்போம். அப்போ நமக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்கூலில் பேசியிருக்கோம் இதை பற்றி. அண்ணாமலை கதை இப்படி இருக்கும்டா, அசோக் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வேணும், அண்ணாமலை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம்ல. ஸோ அது இன்னும் நமக்கு கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சினிமா நம்ம கூட. ஸோ அது ஒரு விதமாக கூட இருக்கும். ஆர்ட் ஃபிலிம் தான் வரணும்னு கேட்கல, கமர்ஷியல் ஃபிலிமை ஒழுங்காக தயவு செஞ்சு எடுங்கோ அப்படின்றதான் கருத்து. 90s வந்த படம், நான் பிறந்தது 2003. ஆனாலும் பல வருஷமாக யோசிச்சு இந்த படத்தை தேட்டரில் பார்த்தா எப்படி இருக்கும், இந்த படத்தை யோசிச்சு ஒரு நிஜமாக விட்டுட்டாரா, அந்த எதிர்பார்ப்பு குறையாத அளவுக்கு பயங்கர ஃபயராக ஃபுல்லாக எண்டு வரைக்குமே மாசாக கொண்டு போயிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த வந்தேண்டா பால்காரன்லேருந்து ஒரு பெண் பூரா, நீங்க உள்ள போய் பாருங்களேன், தியேட்டர் கந்தல் கோலமா இருக்கு. அப்படி செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்ற ஒரு அடையாளம் தான் அது. ஆமா, பேக்ல பேப்பர்லாம் வச்சு அது 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 யாரோ பண்ணதுக்கு நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும். அது எல்லாம் என்ஜாய் பண்ணது, அது பீப்புள் என்ஜாய் பண்ணாங்க. நம்ம வந்து போனோம், டான்ஸ் ஆடணும். அது ஒரு அந்த ஒரு 3 மணி நேரம் நம்ம மொத்த உலகத்தையே மறந்துட்டு அண்ணாமலை உலகத்துல சினிமான்றது கொண்டாடணும் ப்ரோ. சும்மா உட்காந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கூடாது. நம்ம அந்த படத்தோட ஒன்றி இருக்கிறதுக்காக தான் தியேட்டருக்கு வர்றது. இப்போ நீங்க போங்களேன், சத்தியம் தியேட்டருக்கு போனா கூட இன்ட்ரோக்கு கத்துவானுங்க மோஸ்ட்லி, அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. இப்படி உட்காந்துட்டு ரொம்ப டீசெண்டாக உட்காந்துட்டு ஏதோ தான் பெரிய இது மாதிரி யோசிச்சு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ரசித்து பார்க்கணும், படத்தில் என்ன சொல்றது, இன்வால்வ் ஆகிடணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி உருப்படியான தேட்டர் தான். ரசிகர்கள் வந்து கொண்டாடுறாங்க எல்லாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் முன்னால் வந்துட்டு பார்க்க முடியலையே. அப்போ இருந்த ஜென்ரேஷனுக்கு அந்த இதெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கேடிவியில் பார்க்கும்போதோ இல்லை சன் டிவியில் பார்க்கும்போதோ நமக்கே ஒரு இது இருக்கும், ஓடுறதுல இங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க. தேட்டரில் ஓட்டினா எப்படி நீங்கள் கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், லைனாக கேடிவியில் ஓடுற படமாக ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாமே. ஏன்னா அதை தான் இங்கே எதிர்பார்க்குறாங்க. இப்போ வர படங்களில் இந்த மாதிரி ஒரு டச் இருக்க மாட்டேங்குது. ப்ரோ நீ சொல்லு ப்ரோ, நல்லா இருக்கா ப்ரோ? ஏதாவது படம் நல்லா இருக்கா ப்ரோ? ஜப்பான் ஒரு படத்தை பார்த்தேன் ப்ரோ, அவ்வளோ கன்றாவே இருக்குது அந்த படம். ஜிகர்தண்டா பார்க்காம நான் ஜப்பான் கூட்டு போயிட்டாங்க ப்ரோ. எனக்கு பாதியில் வந்துட்டேன். நான் இது வரைக்கும் எந்த படத்துமே பாதியில் ஏஞ்சி வந்ததே இல்லை. அவ்வளோ டே வாந்தி வருது எனக்கு அதை பற்றி பேசும்போது. அதாவது வயிறு எரியுது ப்ரோ புது படம் பற்றி யோசிச்சாலே. இப்போ பாருங்க, இதெல்லாமே நல்ல படம் லைனா. அதாவது ஆக்ஷன் படம் எடுக்கலாம் ப்ரோ, ஆனா வெறும் துப்பாக்கி கலாச்சாரம் வச்சு இப்ப நிறைய படங்கள் எடுக்கிறதால கதையில ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. வேற ஆக்ஷன், இதுலயே ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கு. ஆனா கதையை பாத்தீங்கன்னா துப்பாக்கிலாம் இல்லப்பா, கஞ்சா ஃபர்ஸ்ட் கஞ்சா கொலை பண்றது, எப்படி கஞ்சா அடிக்கலாம், எப்படி வாயில போட்டு மெல்லலாம், இதுதான் கஞ்சான்னு காமிக்கிறது. இதெல்லாம் அடங்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி படம் எடுத்தாலே படம் ஓடுதோ இல்லையா, இந்த மாதிரி ஃபேமிலி வந்து பார்ப்பாங்க. நல்ல புடவைலாம் கட்டின்னு வருவாங்க லேடிஸுங்க. அப்புறம் வந்து சுடிதார்லாம் அழகாக பொண்ணு வருவாங்க. இப்போ எல்லாம் என்னமோ பொண்ணு வராங்க, அது ஒன்றும் புரியல இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்தாதே குஷ்பு மேடம் வந்து அழகாக புடவை கட்டின்னு அழகாக வந்தாங்க. எல்லாருமே இந்த படத்தில் கல்ச்சராக வாழ்ந்துருக்காங்க. அவ்வளோதான், கல்ச்சர் தான் சார் மெயின். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குஷ்பு ஜீன்ஸ் போட்டுருந்தாங்க. அதான் ப்ரோ, இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு ஒரு கதையா பாத்தீங்கன்னாலே நல்ல ஒரு ஃபார்மேட் இருக்கு. வரணும், ஒரு பழைய விண்டேஜ் சாங் ஒன்று, ஃபைட்டு,
லாஸ்ட்டில் வந்துட்டு ஓப்பன் ஹேண்டடாக முடிச்சிடணும், கதை அப்புறம் வீட்டில் போய் வச்சு எழுதிக்கலான்ற மாதிரி ஒரு ஃபார்மட் ஓடிட்டுருக்கு. யாரையும் தாக்குறதுக்காக சொல்லலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். இது ஒரு ஃபார்மட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஒரு படம்ன்றது வந்துட்டு இந்த உலகத்தை மறந்து அந்த உலகத்துக்குள்ளே போகிறது தான் ஒரு படம். ஆனால் இப்போ இருக்க படம் எல்லாமே நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ரிலேட் பண்ணிக்க முடியலன்னு நினைக்கிறேன். மேபி அந்த ஏன்னா ஒரே துப்பாக்கியாக இருக்குது. ஓகே, ஒன்று ரெண்டு படம் வரும், ஆனால் அதையே கத்தி பிரதர் கத்தி தான் நிறைய விற்கிறானுங்களே. அதான் கத்தியை போட்டு தான் இது போட்டு துப்பாக்கி யாரா வாங்க பெரிய பெரிய ஆள் கத்தி தம்மாத்தூள்லாம் வாங்கி பண்ணுறானுங்க. அதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா கூட சொல்லி கொடுத்துறாங்க ப்ரோ இவனுங்க. அதுதான் கஞ்சா எப்படி அடிக்கணும் நல்லா சொல்லி கொடுத்துறாங்க. அது நிறைய 2-3 டேரக்டர் இருக்காங்க. அது நம்ம ஆமாம் ரொம்ப அது இந்த மாதிரி சூரியவம்சம் படம், இந்த மாதிரி குடும்ப படம் போட்டாலே ப்ரோ சூரியவம்சம் ஒரே பாட்டுல முன்னேறுத்துனா நம்ம அண்ணாமலை, ரஜினிகாந்த் சார், சூரியவம்சம் சரத்குமார், இந்த மாதிரி நல்லா இருக்குது படம். ஹாப்பியா தொண்டை கடிச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்த மாதிரி இது. எனக்கு இந்த படம் பார்க்க சொல்ல எனக்கு ஏஜ் வந்து 7, இப்போ 39. ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்குறேன். அதுதான். ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு படத்தோட வெற்றி இருக்கு. நம்ம எடுக்கிற படம் பல பேரை சென்றடைன்றதை யோசிச்சு எடுக்கணும். இஷ்டத்துக்கு காசு கலெக்ட் பண்ணணுன்றதை மட்டுமே எண்ணமா வச்சு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி 5 ஹீரோயினை வைக்கணும், அப்புறம் வந்துட்டு 4 பேர் சம்மந்தமே எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கலாம். படம் ஏன் நமக்கு அண்ணாமலை இன்னும் ஒரு க்ளோஸாக இருக்குது, இந்த மாதிரி படங்கள் க்ளோஸாக இருக்குன்னா நம்ம அதை சின்ன வயசில் பார்த்து வளர்ந்தோம். ஸோ நம்ம சைல்ட்ஹுட் கூட அது ரெசனேட் ஆகும். நம்ம இதெல்லாம் KTVயில் பார்த்துருப்போம், சன் டிவியில் பார்த்துருப்போம். அப்போ நமக்கு வந்துட்டு இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஸ்கூலில் பேசியிருக்கோம் இதை பற்றி. அண்ணாமலை கதை இப்படி இருக்கும்டா, அசோக் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு வேணும், அண்ணாமலை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு வேணும், இந்த மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம்ல. ஸோ அது இன்னும் நமக்கு கனெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் சினிமா நம்ம கூட. ஸோ அது ஒரு விதமாக கூட இருக்கு. ஆர்ட் ஃபிலிம் தான் வரணும்னு கேட்கல, கமர்ஷியல் ஃபிலிமை ஒழுங்கா தயவு செஞ்சு எடுங்க அப்படின்றதான் கருத்து. லைனா இருக்கு ப்ரோ. வேட்டைக்காரன், அயன், அப்புறம் வேற என்னடா கில்லி. ஏய் சொல்றா காக்கா கில்லி வந்துட்டு சொல்லிட்டாங்க டேட் வரணும். கில்லி கண்டிப்பா வரணும். அப்புறம் வேற என்ன படம்? பாஷா, அருணாச்சலம், முத்து, மங்காத்தா படமும் மங்காத்தா அதை விட்டோம். மங்காத்தா வாலி வந்துச்சு, எங்க வீட்ல விட மாட்டாங்க ப்ரோ. வாலி படம் போகணும், நான் 3 படத்துக்கே உள்ள. வசூல் ராஜா MBBS சந்தோஷ் சுப்ரமணியம் ரீ-ரிலீஸ் பண்ணுங்க. ஏய் வசூல் ராஜா சந்தோஷமே வேணும். இன்னொரு சம்திங் பஞ்சதந்திரம் ரீ-ரிலீஸ் பண்ணுங்க. பஞ்சதந்திரம்லாம் அருமையான படம். ஆனா எத்தனை தடவை ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் அதுல இருக்க லைனா விட்டுனே இருங்க. வாரம் விடுங்க, நான் வாரம் ஒரு நாள் லீவ் இருக்கு, நான் வந்துடுவேன் டெய்லி. ஜாலியா வரலாம். ஸோ அதுதான் இப்போ இது என்ன ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா, நமக்கு அந்த சைல்ட்ஹுட்ல நம்ம பார்த்த அந்த படங்கள்லாம் நம்ம தியேட்டர்ல என்ஜாய் பண்றோம்னு போது நமக்கு அது நம்ம அப்ப தியேட்டருக்கு போயிருக்க மாட்டோம், நம்ம சின்ன பசங்களா இருந்திருப்போம். ஸோ இப்போ அது நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல கனெக்ட் கொடுக்குது. இதெல்லாம் நம்ம இங்க பார்த்தது ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கண்ணெதிர பார்க்குறோம். எல்லா சினிமாவும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று சினிமா ஒழுங்காக இல்லை, நம்ம நல்ல படத்தை நம்ம பார்க்கறதா தான் நல்ல படத்தை அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுதான் அவன் சாப்பிட்றான்னு இதே கொடுத்துட்டு இருப்பாங்க. 1 2 கார்பரேட். இப்போ இவ்வளோ இடம் இருக்குது, ஒரு ஃப்ளோர் தான் இங்கே இருக்குன்னா மேலே பில்டிங் கட்டணும் தானே. இதுதானே படத்துலேயே சொன்னாங்க அண்ணாமலை படத்தில். 8வது மாடியில் எடுத்துகிட்டு போய் மாடுங்களை வச்சு ஏசி ஜாலியாக இருக்கும்னு ஜனகராஜ் சிரிப்பாக சொல்லியிருப்பாரு. ஆனால் அது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஸோ என்னோட கன்சர்ன் இதுதான், சினிமாவை காப்பாற்றணும், உருப்படியான படங்கள் வரணும். பார்த்துக்க வேண்டியது இவங்க இந்த 2 பேரும் இந்த ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறாங்க. இதுதாங்க இவங்க 96 மேலே போகிறீங்களாப்பா? 2002 கிட்ஸில் வராங்க. மெச்சூர்டாக பேசுகிறவங்க தான். இவங்களால தான் இனிமேட்டு வர படம்லாம் நிலைக்க போகுது. ஏன்னா தெரிஞ்சுக்கணும், நம்ம இந்த 2K கிட்ஸில் பார்த்தீங்களாம் அவன் தப்பு தான் அடிப்பேன், நான் கஞ்சா தான் போடுவேன், அதெல்லாம் இப்படி தான் இருக்கணும். இப்படிதான் இதுதான் மெச்சூரிட்டி, இதான் அழகு பேசுறதுல. என்னப்பா கரெக்டாக அங்கே கூட நான் அமைக்கிறேன். ஹாப்பிப்பா, நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. நீங்கள் வைப் பண்ணதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுண்ணா. நான் வந்து 1985 பிறந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கல 7 வயசு, இன்னைக்கு 39 வயசு ஆகுது. ஸோ ஹாப்பியாக வந்தேன், தொண்டெல்லாம் கட்டிச்சு, தலைவருக்காக வந்தேன். நீங்கள் கேட்கணும் அப்போ இல்லை, நான் அது வந்து நான் உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறேன், நீங்களாம் தெளிவாக பேசுறீங்க. நான் அந்த இதுலேருந்து இன்னும் வரல நான். ஸோ ரொம்ப கோவம், சில விஷயம்லாம் படம் பார்க்க சொல்ல கோவம் வருது எனக்கு. மற்ற படம்லாம் பார்க்க சொல்ல பழைய படம் போடுங்க, எவ்வளோனா போடுங்க, ஜாலியாக வந்து பார்த்துட்டு போட்டோம், அவ்வளோதான். ஒரு ஷோ 2 ஷோ ஓட்டினா கூட ஈவினிங் டைமில் நல்லா ஓடும். கமலா தேட்டர் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். கமலா தேட்டர் சார் ரொம்ப வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ.